ஆக வடக்கு திருவீதி பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை கிருஷ்ணபாதகா ஜானுயுக்மம், எம்பெருமானாருடைய திருமுழந்தாள்களை ஸ்மரிக்க வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருவடிகளை தியானித்ததாகவே ஆகிறது. இவர் 74 சிம்மாசனாதிபதிகளிலே ஒருவரான முடுமை நம்பியினுடைய வம்சத்திலே அவதாரம் பண்ணவர். இவர் நம்பிள்ளையினுடைய திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்டு அவர் சொன்ன எல்லாவற்றையுமே ஏடுபடுத்தி 36,000 படி வியாக்கியானம், ஈடு 36,000 அப்படின்னு கொண்டாடுறோமே, அந்த 36,000 படி வியாக்கியானத்தை எழுதினார். இவரை போற்றி சொல்லக்கூடியதான உபதேச ரத்னமால பாசுரங்கள் பிள்ளான் நஞ்சீயர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாளயோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறு. திருவாய்மொழியை காத்ததான குணவாளர்கள் ஆக நெஞ்சே நீ கொண்டாடு என்று சொல்றார். ஜெகதாச்சாரியர் என்று போற்றப்படக்கூடிய நம்பிள்ளையினுடைய சிஷ்யர்களிலே தலை சிறந்து விளங்குபவர்கள் பெரியவாச்சான் பிள்ளையும் வடக்கு திருவீதி பிள்ளையும் ஆவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணத்வயௌ என்று கொண்டாடப்படுபவர்களிலே வடக்கு திருவீதி பிள்ளையை மாமுனிகள் வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை என்று சிறப்பாக பாடுகின்றார். ஏன்? தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியினுடைய மகா அர்த்தங்களை பகலிலே எல்லாம் கேட்டு இரவிலே அவற்றையெல்லாம் ஏடுபடுத்தி ஈடு 36,000 படி என்கிற ஒப்பற்ற கிரந்தத்தை பின்புள்ள அத்தனை பேரும் பயன் கொள்ளுமாறு செய்தது முதல் வள்ளல் தன்மை. 2வது வள்ளல் தன்மை என்னன்னு பார்த்தா உப்பில்லாத புத்திர ரத்னங்களை பெற்றுக் கொடுத்தது. புத்திர ரத்னங்கள், மூத்த ரத்னம் பிள்ளை லோகாச்சாரியார், 2வது ரத்னம் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் என்ற 2 புத்திர ரத்னங்களை கொடுத்தது. ஆக 2 வள்ளல் தன்மையை நமக்கு செய்ததனாலே வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளைன்னு மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே கொண்டாடுகின்றார். ஆக வடக்கு திருவீதி பிள்ளையை ரட்சிக்க ஸ்மரிக்க நமக்கு என்ன கிட்டும்னு சொன்னால் பிரமாண ரக்ஷணம் என்பது நமக்கு சித்திக்கும். பிரமேயமான எம்பெருமான் இருக்க, பிரமாத்தமான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இருக்க, பிரமாணம் என்பது இந்த ஈடு அருளி செயல். அதை ரட்சித்தால்தான் பின்வரக்கூடியவர்களும் கூட பயன்பெறுமாறு அமையும். ஆக வடக்கு திருவீதி பிள்ளையை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு பிரமாண ரக்ஷணம் என்பதிலே ஒரு ஊற்று ஏற்படும் என்று காட்டுகின்றார். ஆக கிருஷ்ணபாதகா ஜானுயுக்மம், எம்பெருமானாருடைய திருமுழந்தாள்கள் என்பது வடக்கு திருவீதி பிள்ளையே ஆவார். வடக்கு திருவீதி பிள்ளையை நாம் ஸ்மரிக்க நமக்கு பிரமாண ரக்ஷணத்திலே ஒரு ஊற்று என்பது ஏற்படும். அடுத்ததாக லோகாரியகா பாத பங்கஜே, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் என்பது பிள்ளை லோகாச்சாரியார் ஆவார். மாமுனிகள் இவரை பற்றி அருளிய தனிப்பாடல் வாழி உலகாசிரியன் வாழியவன் மன்னுகுலம் வாழி முடும்ப என்னும் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்குமிகு நல்லார் இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு. ஸ்ரீவத்ச கோத்திரம் முடுமை நம்பி வம்சத்திலே வடக்கு திருவீதி பிள்ளைக்கும் ரங்கநாச்சியாருக்கும் புத்திரராக ஐப்பசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்திலேயே அவதாரம் பண்ணார். நம்பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தால் இவர் அவதாரம் பண்ணதனாலே நம்பிள்ளையினுடைய பெயரான லோகாச்சாரியான் என்று பெயரிட்டு பிள்ளைங்கிற அடைமொழியும் சேர்த்து பிள்ளை லோகாச்சாரியான் என்று அழைத்து வந்தார்கள். நம்பிள்ளையிடத்திலேயும் வடக்கு திருவீதி பிள்ளையிடத்திலேயும் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு அதை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி போந்தார். அஷ்டாதச ரகசியம்னு சொல்லக்கூடிய 18 நூல்களை அருளி செய்தார். ஸ்ரீரங்கம் முகமத்திய படையெடுப்புக்கு ஆட்பட்ட காலத்திலே ஸ்ரீரங்க நகருக்கு நாயகனாக இருக்கக்கூடிய நம்பெருமாளையும் நாச்சிமார்களையும் ரகசியமாக காப்பாற்றி காட்டு வழியாக தன்னுடைய சிஷ்யர்களுடன் திருமாலிருஞ்சோலை மலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆனைமலையின் பக்கத்தில் ஜோதிஷ்குடி என்கிற கொடுங்குளம் ஊரிலே பிள்ளை லோகாச்சாரியார் எழுந்தருள பண்ணினார். நம்பெருமாளை காப்பாற்றிய பெருமை இவரையே சேரும். இதுக்கு முன்னே வடக்கு திருவீதி பிள்ளையை பார்க்கும் பொழுது பிரமாண ரக்ஷணம் செய்தவர்னு பார்த்தோம். பிள்ளை லோகாச்சாரியார் பிரமேய ரக்ஷணம், பிரமேயம் என்பது நம்பெருமாள் எம்பெருமான். ஆக பிரமேயத்தை ரக்ஷணம் பண்ணி கொடுத்தது பிள்ளை லோகாச்சாரியார் ஆவார். உடல் நலம் குன்றியிருந்த சமயத்திலும் கூட மதுரையில் அமைச்சராக இருந்த திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பணிகொண்டு அவரை எம்பெருமானார் தர்சனத்துக்கு தலைமை ஏற்க செய்ய வேண்டும்னு திருவுள்ளம் பற்றி தன்னுடைய சிஷ்யர்களான குரகுலோத்தம தாசராகட்டும்,
விளாஞ்சோலை பிள்ளை, நாலூர் பிள்ளை, திருக்கண்ணங்குடி பிள்ளை ஆகியோரையெல்லாம் நியமனம் பண்ணி திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பணிகொள்ள வேண்டும்னு சொன்னார். நம்பெருமாளுக்காகவே தம்மையே தியாகம் செய்த பெருமை இவர் ஒருவருக்கே உண்டு. பிரமேய ரக்ஷணம் என்பதை செய்தவர். மாமுனிகள் திருவரங்கத்தில் இருந்தபொழுது பிள்ளை லோகாச்சாரியார் எழுந்தருளி இருந்த இடம் சென்று இது ரகசியம் விளைந்த மண் என்று சொல்லி மண்ணிலே அப்படியே புரள்வாராம். ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், கத்தியத்ரயம் போன்ற திவ்ய கிரந்தங்களிலே சம்பிரதாய ரகசிய அர்த்தங்களும் அங்கங்கு சேமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கையிலங்கு நெல்லிக்கனியாக காட்டித்தராத குறை இருந்தது. அந்த குறை தீர சர்வஜ்ஞ சார்வபௌமரான இந்த பிள்ளை லோகாச்சாரியார் தாமே முன்வந்து மகா உபகாரம் பண்ணினார். எப்படி? இந்த திவ்ய சக்திகளையெல்லாம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலுமாக நமக்கு அளித்து அருளினார். அஷ்டாதச ரகசியம் என்று இவர் அருளி செய்த கிரந்தங்களிலே ஒப்பில்லாத திவ்ய சாஸ்திரம் ஸ்ரீவச்சனபூஷணம் என்று இன்றும் அத்தனை பேராலேயும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆக எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளை நாம் தியானிக்க தியானிக்க பிள்ளை லோகாச்சாரியாரை தியானித்ததாகவே ஆகிறது, அவருடைய திருவடியை பற்றினதாகவே ஆகிறது. ஆக அவரை ஸ்மரிக்க நமக்கு பிரமேய ரக்ஷணம் என்பதிலே ஊற்று ஏற்படும் என்று காட்டுகின்றார். ஆக பட்ட வேதாந்தினௌ ஜங்கே ஊருயுக்மம் ஜகத்குரு ஜானுயுக்மம் கிருஷ்ணபாதோ லோக்காரியகா பாத பங்கஜே என்று இன்று 4வது ஸ்லோகத்திலே இந்த ஆச்சாரியர்களையெல்லாம் நாம் ஸ்மரித்தோம். அடுத்த 5வது ஸ்லோகத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.